நந்தி மகன் தன்னை கொழுந்தினை நந்தி மகன் தன்னை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றினை நாயகா நாயகா உன் கமலடி பாதத்தை கை தொழுவாருக்கு ஒரு நாளும் தீங்கு என்பதில்லையே இல்லையே அழகு மதிவுடையார் காமனை எரித்த கயல்கள் விழியார் அம்பிகையார் மிகுதையுடையார் அம்பிகையார் மிகுதையுடையார் யாவேருக்கும் கருணை உடையார் அம்பிகையார் ஊசி காட்டு சுடலையானவன் சத்துராதி முண்டனோடு எம்பெருமாள் மாயவனோடு வருவார் நமக்கும் வருவார் ஒரு நாளும் குறை வந்ததில்லையே இல்லையே தந்துயரம் தீர அயோத்தியில் பிறந்த ராமா அப்படி தண்டகாருண்யம் சென்று கொண்டல் வண்ணன் ராவணனை மாட்டிய ராமாவும் மிதிலைக்கு சென்று பிராட்டி மனமுடித்து அகலிகைக்கு மோட்சம் தந்த ராமாவும் புன்னடி கமல பாதத்தை கை தொழுவாருக்கு ராமாவும் புன்னடி கமல பாதம் கை தொழுவாருக்கு ஒரு நாளும் குறை வந்ததில்லையே இல்லையே கடலென்ற பூமி பூமி
எந்த நாடு? எந்த நாடியா? அழகான காவல் கிணறு என்று சொல்லக்கூடிய தலம். தலம். அந்த காவல் கிணறு என்று சொல்லக்கூடிய தலத்திலே அருள்வாளித்து வருகிறான் என் கையிலே பிறந்த கனக வரத்தை பெற்ற ஊசிகாட்டு சுடலை ஆண்டவன். ஊசிகாட்டு ஆண்டவன் சுடலை ஆண்டவன் சத்ராதி முண்ட சுவாமி. சத்ராதி முண்ட சுவாமி பேச்சு பிரம்மசக்தி. ஆமா, பேச்சு பிரம்மசக்தி. ஆக இப்பொழுது மாயவன் என் பெருமாள் தோன்றப்பட வேண்டும். என் பெருமாள் தோன்றப்பட வேண்டும். நமக்கு அட்வான்டேஜ். நம்மளை அழைத்து வந்த ஆன்மீக பெரியோர்கள், சபை நிறைந்த தாய்மார்கள், சபை நிறைந்த தாய்மார்களோடு மற்றும் இளைஞரணிகள், மாணவ கண்மணிகள், மாணவன் கண்மணியாகவே, அதாவது பத்திரகாளி பாலகர்கள் என்றும் பத்திரகாளி பாலகர் என்றும் வாழைக்கு 2 குலை வல்லல்கள் என்று சொன்ன அதாவது சான்றோர்களோ ஆதீனம் நாடு வாதி நாடார் வாதி என்று சொல்லுகின்ற அளவுக்கு வியாபார தொழில்களும் வணிகத் தொழில்களும் முன்னேற்றம் சான்றோர்களோ ஆதீனங்கள் ஒன்றாக சேர்ந்த இந்த குடை விழாவிலே சீர் சிறப்பாக நடந்து கொண்டு வருகிறார்கள். அந்த குடை விழாவில் எம்பெருமான் மாயவன் தோன்றப்பட வேண்டும். மாயவன் தோன்றுகிறான். எங்கே தோன்றுகின்றான்? எங்கே தோன்றுகிறான்? அயோத்தி நகராதி ஒருவர் சொல்லை ஒருவர் கேட்டு சிறப்புடனே ஆண்டு வருகிறார். தசரதனுடைய ஆட்சி எப்படியா இருக்கிறது? நீதி, நேர்மை, கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு தவறிடாமல் தசரதனுடைய ஆட்சி அப்படி சிறப்பாக இருக்கிறது. அப்படி இருக்கிறது அல்லவா? தசரதனுடைய ஆட்சியினாலே அப்படி மாதம் 1 மழை பொழிகிறது. எப்படி? கற்புநெறி தவறிடாத பெண்களுக்கென்று ஒரு மலை, வேதங்களை ஓதுகின்ற வேதி அந்தனருக்கென்று ஒரு மலை, அடுத்தாளாக நாட்டை ஆளுகின்ற மன்னனுக்கென்று ஒரு மலை, இப்படியாக மாதம் 3 மழை பொழிந்ததனால்
அயோத்தி தசரத மன்னனுடைய ஆட்சியில நீதி தவறவில்லை, நேர்மை தவறவில்லை, கடமை தவறவில்லை, கண்ணியும் கட்டுப்பாடோடு ஆண்டு வருகிறான். அப்படி ஆண்டு வரக்கூடிய தசரதன் அந்த தசரத மன்னனாகப்பட்டவனுடைய ஆட்சியில என்னையா நடக்கிறது? இந்த உயிரினங்கள் எல்லாம் சண்டை போடுமோ அந்த உயிரினங்கள் எல்லாம் ஒற்றுமையா இருக்கு. ஒற்றுமை சேர்ந்து கொண்டு நிற்கிறது. இப்ப பாம்பும் கீரியும் சண்டை போடுதுன்னா அதுவும் ஒற்றுமையா இருக்கு. அது ஒற்றுமையா இருக்கிறது. ஆமா. அதே சமயம் சிங்கமும் புலியும் சண்டை போடும்னா அதுவும் அவனுடைய ஆட்சியில ஒரே துறையில போய் நீர் குடிக்கும். ஏனென்றால் தசரதன் நீதியோடு நேர்மையோடு ஆளுகிறான். நீதி நேர்மை கண்ணியம் கட்டுப்பாடோடு ஆண்டு வருகிறான். அவனுடைய ஆட்சியில நாம் நீதியை தவறவிட்டால் நாம் சண்டையிட்டு கொண்டால் அது தசரதனுடைய ஆட்சிக்கு அல்லவா கேடு வந்து சேரும். கேடு வந்து சேரும் அல்லவா? அப்படி என்று தசரதனுடைய ஆட்சியிலே அத்தனை உயிரினங்களும் ஒற்றுமையாக இருக்கிறது. இப்படியாக மன்னவனும் தேவியுமாக கோசலை, கைகேசி, சுமித்ரா தேவி ஆகிய 3 மனைவிமார்களோடு ஆளுகிறார். 3 மனைவிமார்களோடு ஆளுகிறான். அது மட்டுமல்ல, வேற என்னப்பா? 600 கடமை வாங்கி 600 கடமை என்றால் என்ன சொல்லுவேப்பா? நாட்டு மக்கள் விளையக்கூடிய விவசாய பண்டங்களை எல்லாம் எடுத்து 6 பங்காக வைத்து மன்னனிடத்திலே கொடுக்கும் பொழுது அதிலே 1 பங்கை மட்டும் எடுத்தான். 1 பங்கு தான் எடுத்தா மன்னன். ஆமா, எல்லா பங்கையும் கொண்டுட்டு போல. 5 பங்கு மக்களுக்கு, புடிச்ச மக்களுக்கு. ஏன்னா மக்கள் கஷ்டப்படுறாங்கல்ல. கஷ்டப்படுறாங்களாப்பா. அவர்களுக்கு புள்ள எல்லாம் வேண்டிய வசதியை புள்ள செஞ்சான். ஆமா, செய்தான். ஆனா இப்ப உள்ள மன்னன் புள்ள எல்லாத்தையும் சுருட்டி அவன் இது காலம் கம்ப்யூட்டர் காலமாப்பா. ஆமா, கம்ப்யூட்டர் காலத்துல கலவடம் தான் சொல்லியிருக்கோம் உங்களை. ஆமா, அதான் பண்ணிட்டு இருக்கு. ஆக பார்த்தான் அரச மன்னன் அப்படி நீதி நேர்மை கடமை கண்ணியம் கட்டுப்பாடு தவறாமல் 6 கடமை வாங்கி ஆராய்ச்சி மணியும் கட்டி. ஆமா, ஆராய்ச்சி மணியை கட்டி. அதாவது நாட்டில் விளையக்கூடிய விவசாய பண்டங்களை எடுத்து 1 பங்கு எடுத்தான் அல்லவா? ஆமையா. அந்த 1 பங்கு எடுத்து மன்னன் என்ன செய்தான் தெரியுமா? என்ன பண்றான்? இதே போல் அப்பனுடைய சுடலை ஆலயங்கள், சிவ ஆலயங்கள், காளி ஆலயங்கள், கணபதி ஆலயங்கள், விஷ்ணு ஆலயங்கள், என் பெருமாளுடைய ஆலயங்கள், இத்தனை ஆலயங்களுக்கும் 6 கால பூஜை நடத்தான். ஆமா, 6 கால பூஜை நடத்தினார். ஏன்னா ஆண்டவனுடைய அருள் இருந்தால் மட்டும்தான் ஒரு நாட்டுக்கு மழை பொழிய முடியும். மழை பொழியும் கண்டிப்பா. கடவுளுடைய சக்தியே உயர்ந்த சக்தி. உயர்ந்த சக்தி. அதாவது வீசுகின்ற சுவாசம், அந்த சுவாசம் சொல்லி மாறி போற்றியானால் மனிதனுடைய நிலைமை என்ன ஆகும்? சிவம் என்று சொல்லுகின்ற இடத்திலே அது சவமா மாறிவிடும். அப்போ கடவுளுடைய அருள் இருந்தால்தான் பரிபூர்ணமாக இயங்க முடியும், ஆட முடியும், வாழ முடியும், பேச முடியும். அடுத்தால ஆண்டவனுக்கே பணிவிடை செய்ய முடியும். இப்படி தசரதன் தன்னுடைய ஆட்சியில் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு தவறிடாமல் மன்னவனும் தேவியுமாகவே அழகாக தசரதன் ஆளுகின்ற பொழுது நாட்டு மக்கள் பணிவிடைகள் எல்லாம் முடித்து விட்டு தன்னுடைய அரவணைக்கு வருகிறார். ஆமா, தன்னோட அரவணைக்கு வருகிறார்கள். அப்படி வரும்பொழுது மனைவிமார்கள் என்ன செய்யணும்? பணிவிடை செய்ய வேண்டும். கணவனுக்கு பணிவிடைகளை செய்யணும். ஆமா, வந்தாருன்னா உங்களுக்கு தண்ணி கொடுக்கணும். தண்ணி கொடுக்கணும். ஆமா, அதுபோல புத்தக சாப்பாடு மற்ற அனைத்து பணிவிடைகளும் செய்யணும். ஆமா, செய்ய வேண்டும். ஆக கணவனுக்கு பணிவிடைகளை செய்கிறார். எப்படி செய்கிறான்? கோசலை, கைகேசி, சுமித்ரா தேவி போன்ற மனைவிமார்களும் 3 மனைவிமார்களும் மன்னன் தசரதன் வந்த போது என்ன செய்கிறான்? அழகாகவே அரண்மனை வாசல்ல விழிமேல் விழி வைத்து காத்து கொண்டிருக்கிறார். அப்படி காத்து கொண்டிருக்கின்ற தசரத மன்னன் அரண்மனைக்கு வருகிறான். வரக்கூடிய நேரம் என்ன செய்தான் தெரியுமா? என்ன செய்கிறான்? கோசலை, கைகேசி, சுமித்ரா தேவி பெண்குடியாகப்பட்டவள் பன்னின் செம்பிலை ஜலம் எடுத்தாள். பன்னின் செம்பில் ஜலம் எடுத்தால் பணிவிடைகள் செய்யுவாளா?
விஷ்ணு பெருமாள் எப்படி அழைக்கிறான்? எப்படி அழைக்கிறான் தெரியுமா? எப்படி அழைக்கிறான்? வசிஷ்டரை வரவழைத்தான் அரமனைக்கு. அரமனைக்கு வரவழைக்கிறான். அந்த அயோத்தி தேசத்திலே அயோத்தி தேசம் தசரதன் மன்னனுக்கு இப்படி ஒரு கவலை வந்து விட்டது. கவலை வந்து விட்டதா? தசரத மன்னனுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் போய்விட்டது. போய்விட்டது. அதனால் எனக்கு ஒரு வழி சொல்லுங்கள் என்று சொன்ன. சொல்ல உடனே வசிஷ்டன், நான் இருக்கும் பொழுது நீ என்னப்பா கவலைப்படுகிறா? ஏன் கவலைப்படுகிறான்? வா தசரதா, என்னப்பா உன்னுடைய ஜாதகத்தை எடுத்து வா என்று தசரதனுடைய ஜாதகத்தை பார்த்தான். வாழ்கிறான். அவன் எப்படி இருக்கிறான்? எப்படிப்பா இருக்கிறான்? புண்ணியத்தை மட்டும் செய்து வந்திருக்கிறான். புண்ணியம் செய்து வந்திருக்கிறான். அதனால் அவனுக்கு குழந்தை இல்லை என்று இருந்த உடனே பார்த்தான். அப்பா தசரதா, தசரதா, புண்ணியத்தை மட்டும் செய்ததனால் உனக்கு குழந்தை பாக்கியம் குறைவாக இருக்கிறது. இருக்கிறது. அதற்கு ஈடாக காட்டிலே மதம் பிடித்து தெரியும் 1000 குஞ்சரம் யானைகளை மதம் பிடித்து வந்தார். உனக்கு குழந்தை வரம் கிடைக்கும் என்று சொன்ன உடனே 1000 குஞ்சரங்களை மதம் பிடித்து வா, உனக்கு யாகமானது வளர்த்து குழந்தை பாக்கியம் தருகிறேன் என்று சொன்ன பொழுது இந்த வார்த்தை காதில் கேட்டு குஞ்சரங்களை வத முடித்து விட்டான். ஆமா, 999 குஞ்சரம் அமைக்கிறான். ஒரே ஒரு குஞ்சரம் அவன் அம்புக்கு தப்பி ஓடிவிட்டது. தப்பி பறந்து ஓடிவிட்டது. அந்த நேரத்திலே அண்டமால்புரம் நயனமார் ரிஷி நயனமால் பெண்கொடியாள் அவர்கள் எப்படி ஆண்டு வருகிறார்கள்? எப்படி ஆண்டு வருகிறார்கள்? நல்ல தேவியுமா ஆடுவாரா
நடக்க முடியாது பார்வையும் கிடையாது கண் பார்வை இல்லை ஆனால் அவர்களுக்கு ஒரே ஒரு பாலகன் குருபுத்திரன் அந்த குருபுத்திரனை அழகாகவே எடுத்து அந்த குருபுத்திரனை அருமையோடு தனக்கு மகனாக வளர்த்து வருகிறார் அந்த ரிஷிகள் வளர்த்து வரக்கூடிய குழந்தை வேதங்களை கற்றவனாகவும் 6 சாஸ்திரங்களை கற்றவனாகவும் வியாச புராணங்கள் எல்லாம் அறிந்தவனாக வளர்ந்து வந்தவனுக்கு வயது என்னதான் ஆனது அழகாகவே ஒரு வயதிலே ஊட்டு விளையாடுகின்றான் 2 வயதிலே இருந்து விளையாடுகின்றான் 3 வயதிலே இறக்கி காது குத்தி எப்படியா 4 நல்ல வயது மாத்தி அந்த வயதிலே அழகாக 5 வயதில் அறியாத கலைகள் எல்லாம் கற்றான் 5 வயதிலே அறியாத கலைகள் எல்லாம் கற்று அந்த தசரத மன்னனாகப்பட்டவன் நீர் உண்ணாம் துறையத்தில் காத்திருக்கின்ற பொழுது அயோத்தி தேசத்திலே அண்டமான் புறத்திலே குருபுத்திரனுக்கு மனமுடித்து அந்த சித்திரவழி பெண்ணவளை வரவழைத்து அழகாக குருபுத்திரனுக்கு மனமுடித்து கொடுத்தார் மனமுடித்து கொடுத்த உடனே அந்த சித்திரவழி பெண்ணால் என்னையா கேட்கிறான் உங்கள் தாய் தந்தையரிடம் ஆசி வாங்குங்கள் என்று கேட்கும் பொழுது குருபுத்திரன் தாய் தந்தையரிடம் ஆசி வாங்கும் போது என்ன கேட்கிறான் பார்வை இல்லாமல் கைகால் முடமாக இருந்து என்னையும் வளர்த்து ஆளாக்கி ஒரு பிள்ளையாக பெற்றெடுத்து விட்டீர்கள் எனக்கும் மனமுடித்து தந்திருக்கிறீர்கள் உங்களுக்கு ஆசை ஏதாவது இருக்கிறதா இருந்தால் சொல்லுங்கள் என்று சொன்ன பொழுது அந்த நேரத்தில் என்னையா சொல்லுகிறான் என்ன சொல்லுகிறான் காட்டில் உண்டான மானை எங்களுக்கு கறி சமைத்து கொண்டு வந்தார் அதை நாங்கள் அறிந்துவிட்டு எங்கள் ஜீவனாம்சம் முடித்து விடுவோம் என்று உரைக்கிறார் தாய் தந்தையர் அல்லவா உடனே புது மருமகள் அழைத்து அம்மா உங்க அப்பா அம்மாவை எப்படி பார்த்துக்கிடுவியோ என் தாய் தந்தையரை பார்த்துக்கான்னு சொல்லி கைப்பிடிச்சு ஒப்படைச்சிட்டு போனான் ஆனா சண்டாளி சித்திரவள்ளி என்ன செய்கிறா தாய் தந்தையரை குத்துமி தகுடை கஞ்சி ஆக்கி ஓட்ட உரல்ல ஊத்தி கொண்டு போனதான் அந்த நேரத்துல மகன் மானை பிடித்து கறி சமைத்து கொண்டு வர நேரம் பார்த்தா அந்த தாய் தந்தையரும் மனமுடித்து அப்பா உனக்கு மனம் முடித்ததற்கு உன் மனைவி தந்த சாப்பாடே போதும் என்று சொன்ன பொழுது இவர்களுக்கு வருத்தமாகி அப்பா குருபுத்திரா இப்படி ஒரு நிலைமையை எங்களுக்கு தந்து விட்டாய் என்று ஏங்கும் பொழுது அடே சித்திரவழி பெண்ணவளே என் தாய் தந்தையரை கொடுமைப்படுத்தியதனால் நான் காடு செடி நடந்து காசிக்கு சென்று பாவத்தை